டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகமும் அதனுடைய தலைவர் விஜயும் ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் இன்றைக்கு ஆளுநரை சந்தித்து செங்கோட்டையன், அருண்ராஜ், சிடிஆர் நிர்மல்குமார், புசி ஆனந்த் இவர்கள் எல்லாம் சந்தித்து விஜய் தலைமையில் போய் ஆளுநரிடம் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரியிருக்கிறார்கள். தற்போது வரை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுக்கல. ஆனால் கடந்த 16வது சட்டப்பேரவையை கலைத்திருக்கிறார்கள். அது எக்ஸ்பைரி ஆயிருச்சு, அதை கலைத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை விஜயை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுக்காம இருக்கிறாரு. அவர் நாளைக்கு கேரளா செல்ல இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. இதற்கிடையில அவர் அழைப்பு விடுக்காததற்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும். 118 ஆதரவு இருக்கிறதா? யார் அந்த எம்எல்ஏக்கள்? அந்த லிஸ்ட்டை கொடுங்க. உங்களுடைய எம்எல்ஏக்கள் ஆதரிக்கிறாங்களா? அவர்களுடைய ஆதரவு கடிதங்களை கொடுங்க அப்படின்னு அவர் தரப்பில் கேட்டதாக ஒரு செய்தி ஊடகங்களில் பரவிட்டு இருக்குது. விஜய் ஆட்சி அமைப்பாரா? பாஜக ஆட்சி அமைப்பதற்கு விடுமா அப்படின்ற கேள்வி ஒன்று. இப்போ காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. 5 எம்எல்ஏக்கள் விஜயை ஆதரிக்கிறார்கள். அப்போ 113 ஆயிருது. இப்போ மேலும் அவர்களுடைய எண்ணிக்கை 108லிருந்து 113 உயர்ந்திருக்குது. அப்போ இவங்க தானே ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஒரு தனிப்பெரும் கட்சி. அப்போ இவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பதில் என்ன சிக்கல்கள் இருக்கு? அரசியலமைப்பு சட்டத்தின்படி கவர்னர் மெஜாரிட்டி உள்ள கட்சியை தான் கூப்பிடணும் ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ அது இல்லாததுனால அடுத்த நிலை என்னன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரோ அவங்கள தான் கூப்பிடணும். இதுதான் சுப்ரீம் கோர்ட் கைடன்ஸ் படி அவங்க டைரக்ஷன் பல வழக்குகளில் இதுதான் சொல்றாங்க. அது 3 படிநிலைகள் சொல்றாங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்கு, இது மாதிரியான வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன வழிமுறைகள். அந்த 3ல முதல் விஷயம் ப்ரீ போல் அலையன்ஸ், அதாவது தேர்தலுக்கு முன்பே கூட்டணி வைத்திருக்கிறவங்க, நாங்கள் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திச்சோம், எங்களுடைய நம்பர்ஸ் இது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள முதல்ல அழைக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஆட்சி அமைக்க கூப்பிடணும். அதுக்கு அடுத்தது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. நீங்களே சொன்ன மாதிரி 234ல இப்போ நமக்கு அதிகமா சீட்டு வச்சிருக்கிறது டிவிக்கு 108 இடங்கள் வச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்கள அழைக்கணும். அது 2வது ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் இல்லை. ஓகேங்களா? அப்போ 2வது நிலையில இருக்கிறத நம்ம அழைக்கணும். அப்படி பார்த்தா கவர்னர் டிவிக்கேவை முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு விஜயை அவங்க ஏற்றுக்கணும். 3வது போஸ்ட் போல் அலையன்ஸ். அதுக்கு இப்போ இது கிடையாது, அது மாதிரி ஒரு நிலை இப்போ இல்லை. ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இப்போ அவங்க கேட்குறாங்க. அப்போ நம்பர்ஸ் இவர் என்ன செய்தியில் வருதுன்னா, நீங்கள் நம்பர்ஸ் இல்லை, அதனால கவர்னர் தயக்கம் காட்டுகிறார் அப்படின்னு வருது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது பாரதிய ஜனதா காங்கிரஸ் அவங்க கூட டிவிக்கு கூட கூட்டணி போயிட்டதுனால அதை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் மற்ற செய்திகள், இதுக்கு பேரலா இன்னொரு செய்தி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும். அதிமுகக்குள்ளார ஒரு விதமான குழப்பம். இன்னைக்கு காலையிலேருந்து செய்தி வந்துட்டு இருக்கு. சிவி சண்முகத்தோடைய வீட்டில் போயிட்டு எஸ்பி வேலுமணி பேசுறாரு. இப்படி பல பேர் பேசிட்டு, எஸ்பி வேலுமணி கிட்டையும் எம்எல்ஏக்கள் போய் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, சிவி சண்முகத்திட்டையும் பேசி இப்படி பல ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அது இபிஎஸ்க்கு உடன்பாடு இல்லை டிவிக்கு கூட போறதுக்கு அப்படின்றாங்க. ஆனா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க தரப்புலாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இவங்களுடைய நிலை. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒருவேளை டிவிக்கு இந்த மீதி இருக்க நம்பர்ஸ் அவங்களால திரட்ட முடியல அப்படின்னா அதிமுக வச்சு அந்த இடத்த ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கவர்னர் இதுக்கு இடம் கொடுக்குறாரோ, நேரம் கொடுக்குறாரோ அப்படின்றதான் ஒரு சந்தேகம் வருது. இது பாரதிய ஜனதாவுடைய ஒரு சித்து விளையாட்டு, அமித்ஷாவுடைய சித்து விளையாட்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இதை நியாயமா பார்த்தா எது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அது டிவிக்கு அவங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னர் கூப்பிடணும். ஆனா அவர் கூப்பிடாம காரணம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுவும் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் ஒரு ஜனநாயகத்துல நிலையற்ற தன்மை இருக்கும், ஒரு நெருக்கடி இருக்கும். அது இப்படி நம்ம அனுமதிக்க கூடாது. இனிஷியேட் பண்ணிடணும் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் கவர்னர். அதான் அவங்களுடைய முதல் கடமை. பதவியேற்பு விழா, பதவியேற்பு அவரை சிஎம்மா பொறுப்பேற்க வச்சுட்டு அதுக்கு பிறகு ஃப்ளோர் டெஸ்ட். அப்ப நீங்க அசம்பிளிக்குள்ள மீதான பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அது அசம்பிளிக்குள்ள போயிட்டு அப்ப அதை நிரூபிச்சுக்கலாம். அதுதான் கோர்ட் என்ன சொல்லுதோ அதான் அது விதிமுறை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படி காங்கிரஸ் எவ்வளவு நாளைக்குள்ள நிரூபிக்கணும்?
இல்ல அது வந்து விஜய் இப்ப முதல்வராக விஜயும் அவரோட கூட ஒரு அமைச்சரவை சகாக்களும் பொறுப்பேற்கிறாங்க. இப்ப அவங்க எத்தனை நாட்களுக்குள் எங்களுடைய அரசு பெரும்பான்மை உள்ள அரசு, எங்கள்கிட்ட 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்றத எத்தனை நாட்களுக்குள் அவர்கள் சட்டமன்றத்தில் நிறுவ வேண்டும்? இல்ல அதாவது அரசியலமைப்பு சட்டம் வந்து மெஜாரிட்டி பார்ட்டியை கூப்பிடணும் அப்படின்னு தான் சொல்லுது. நான் சொல்றது மற்றெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள். ஒரு 2 வார காலம் அதுக்குள்ளார வந்து விஜய் எனக்கு பெரும்பான்மை இருக்கு அப்படின்றத சட்டமன்றத்தில் அவர் நிரூபிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான நேரம் வந்து 2 வாரம் இருக்கும் பொழுது நீங்க இப்பவே இந்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்னர் கேட்கறது அவரு ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு. காங்கிரஸ் தலைமையில இருக்கக்கூடிய அதாவது கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற டிவிகேவை அவங்க விரும்பல அப்படின்றதா நமக்கு தெரியுது. ஆனா அதுக்காக இன்னொரு அணி அதிமுக கூட ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் மாறிட்டு இருக்கிற சூழல்கள் நமக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கு. ஓகே. ஆனா இன்னொரு புறம் வந்து தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் அவர் வந்து பதவியேற்பு விழா தொடர்பாக விஜயை சந்தித்து பேசிட்டு இருக்கிறார் அப்படின்ற விஷயமும் வருது. பதவியேற்பு விழா நடக்குமா? ஏன்னா நாளை 11:30 மணிக்கு நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது அப்படின்றதும் ஊடகங்கள்ல வருது. ஆனா இன்னும் தாவேகா தரப்புல இருந்து அபிஷியலா சொல்ல மாட்டாங்க. எல்லாம் தகவல்களாவே இன்னும் ஆட்சி தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்த பிறகும் தாவேகா இப்படியான ஒரு அப்ரோச் தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் நொடிக்கு நொடி அரசியல் களம் வந்து பரபரப்பா இருக்கு. இன்னைக்கு காலையில நடக்க வேண்டிய அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கல, அது வந்து தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அது அதிமுக குள்ளர ஒரு போர்க்கொடி தூக்கிட்டாங்க. யார் தூக்கியிருக்காங்க அப்படின்னா CV சண்முகம், முன்னாள் அமைச்சர். அவருக்கு தாவேகா கூட கூட்டணி போயிட்டு அங்க வந்து பதவி வாங்கணும், இப்போ அதிகாரம் வாங்கணும் அப்படின்றது அவங்க தரப்புல அவங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் அவர் கூட இருக்க அவங்களுடைய கருத்து. ஆனா எடப்பாடி தரப்பு வந்து அதை ஏத்துக்கல. அதுல யாருன்னா OS மணியன் அவர் சொல்லிட்டாரு டிவிகேக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப சமீபத்துல KP முனுசாமி, ஆமா, இப்ப வந்து பொதுச் செயலாளர் உத்தரவின் பேர்ல பொதுச் செயலாளர் உத்தரவின் பேர்ல நான் சொல்றேன் டிவிகேக்கு ஆதரவு கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. CV சண்முகம் மட்டும் இல்லாம SP வேலுமணியும் வந்து இந்த இவங்க 2 பேரும் தான் அதுல உறுதியா இருக்கிற மாதிரி செய்திகள் வருது. ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா அதிமுக தொடர்ந்து 10 ஆண்டுகள் பதவி இல்லாம இருந்ததே கிடையாது. ஒரு 5 ஆண்டுகள்ல மாறி மாறி தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துல தொடர்ந்து இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க 10 ஆண்டுகள் பதவி இல்லாம இருக்கணும் அப்படின்னா அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து பறந்து போயிடுவாங்க, அவங்க தக்க வச்சுக்க முடியாது. அப்படின்னா நமக்கு ஒரு அதிகாரம் வேணும், கட்சியே காலி ஆயிரும், கட்சியே காலி ஆயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தாவி வந்து இங்க உட்காந்துருவாங்களோன்னு பயம். ஆமா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி சப்போர்ட் வச்சுக்கிட்டு நம்ம நிர்வாகிகளை வச்சுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா கூட்டணி வச்சுட்டா கட்சியே காணா போயிடும், சுத்தமாவே அது ஏற்கனவே அது கரைஞ்சிருச்சு, சுத்தமா கரைஞ்சி போயிடும் அப்படின்னு அவரு பயப்படுறாரு. அதுக்கு மேல பல விஷயங்கள், பல குழப்பங்கள் அங்க நீடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த டைம் வேணும் யாருக்குன்னா கவர்னருக்கு. சரி, இறுதியா என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அழைப்பு கொடுக்காம இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். விஜய் இங்க வந்து காங்கிரஸ் கிட்ட ராகுல் காந்தி கிட்ட நேரடியா போன் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணதா நேத்து KC வேணுகோபால் சொன்னாரு. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கூட்டணியில் அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைகிறது, அவங்க ஆட்சி வந்து அமையுது அப்படின்னா அதுல காங்கிரஸ் வந்து அமைச்சர்களாக 2 அமைச்சர்ன்றாங்க, 5 எம்எல்ஏக்கள் 2 அமைச்சர்கள் அல்லது 1 அமைச்சர் கொடுக்கப்படலாம் அப்படின்னு செய்திகள் வருது. அதே வேளையில விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவருக்கு வந்து விஜய் தரப்புல இருந்து கடிதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது, ஆதரவு கொடுங்கன்னு. CPI மு வீரபாண்டியன் அவருக்கு வந்து கடிதம் கொடுக்கப்பட்டிருக்குது, நாங்க ஒரு முற்போக்கு ஆட்சியை அமைக்க விரும்புறோம், அதனால எங்களை வந்து ஆதரிங்க அப்படின்னு ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்குது. CPMக்கும் அதே போல கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப நாளை திருமாவளவன் வந்து ஆமா முக்கிய நிர்வாகிகள் கூடி ஆலோசிப்போம்னு சொல்லிருக்கிறாரு. CPI நாளை மறுநாள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மு வீரபாண்டியன் என்ன பிபிசிக்கு சொல்லி இருக்கிறாருன்னா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், இதெல்லாம் வந்து விவாதிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. CPMமும் அதே போலதான் அவங்களுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சியோட மாநில செயற்குழு வந்து கூடி முடிவு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இவர்களுக்கு ஒரு புறம் கடிதம் எழுதியிருக்கிறார், ஆதரவு கோரி இருக்கிறார். இன்னொரு புறம் CV சண்முகம் அங்க வந்து போர்க்கொடி அதிமுகவுடவும் டிவிக்கு தொடர்புல இருக்காங்கன்னு தான் செய்தியாளர்கள் சொல்றாங்க. அப்ப வந்து அவரு விஜய் வந்து வெறும் இந்த பக்கத்தை மட்டும் அவரு கேட்கல, அதிமுக தரப்பையும் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஆதரவு, அதாவது ஒருவேளை இது கிடைக்கல, இந்த காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் இந்த ஆதரவு கிடைக்கல அப்படின்னா
அதிமுகவுடைய ஆதரவு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியா டிவிகேவுக்கும் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, காங்கிரஸே குறிப்பாக சொல்லிட்டு இருக்கு இது வந்து பிஜேபி அண்ட் இட்ஸ் ப்ராக்சிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, ஆனால் அவங்க டிவிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் சேர்த்து அவங்க அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அந்த செய்திகள்லேருந்து நமக்கு தெரியுது. நேற்று கேஸ் வேணுகோபால் அவர் என்ன சொன்னார்னா, பிஜேபி அதோட ப்ராக்டிஸ் அவங்க கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய கண்டிஷன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்ன கண்டிஷன், அன்கண்டிஷனல் சப்போர்ட் கிடையாது, காங்கிரஸ் சொல்லியிருக்காது கண்டிஷனல் சப்போர்ட். அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா கம்யூனல் ஃபோர்ஸஸ் கூட நீங்க கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, மதவாத சக்திகள். ஆமா, அப்படி பார்த்தா மதவாத சக்திகள் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை ஒற்றுக்கொள்ளாத, ஆமா அரசியலமைப்பு சட்டத்தை ஒற்றுக்கொள்ளாத மதவாத சக்திகள் அப்படின்றது அவங்க சொல்றது பிஜேபியை தான் அவங்க நேரடியாக சொல்றாங்க. ஆனா அவங்க ஏடிஎம்கேவையோ இல்லைன்னா பாமகவையோ அதுல குறிப்பிடாது. ஏன்னா பாமகன்றது ஒரு காஸ்டிஸ்ட் ஃபோர்ஸ், அதிமுகவுக்கும் இது பொருந்தாது. அப்பனா அவங்க நேற்று எடுத்த நிலைப்பாடு பிஜேபி அண்ட் இட்ஸ் ப்ராக்சிஸ் அப்படின்னு சொன்ன அந்த நிலையில இருந்து காங்கிரஸோடைய கடிதம் வந்து ஒரு படி இறங்கி வந்திருக்கு. அது வந்து பாமகவை உள்ளே வைத்துக் கொள்வதற்கு அது வந்து வழிவகுக்குது, இடம் கொடுக்குது, அதிமுக உள்ள கொண்டு வர்றதுக்கும் வழி கொடுக்குது அப்படின்றதான் அதுல இருந்து தெரியுது. ஸோ அதனால ஏற்கனவே டிவிகே தரப்புல இருந்து அன்புமணி ராமதாஸ் தரப்புலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜான ஆரோக்கியசாமி ஏற்கனவே பாமகவுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி. அவங்க துணை முதலமைச்சர் கேட்கறாங்களாமே சௌமியா அன்புமணிக்கு, அவங்க கேட்பாங்க நிச்சயமா. காங்கிரஸும் அமைச்சர் கேட்கறாங்க. அவங்க ஒருவேளை பாமகவுடைய ஆதரவு வேணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் பாமகவும் மினிஸ்டர் கேட்பாங்க. எல்லாருமே இப்போ டிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் பவர் வேணும், பதவியில இருக்கணும் அப்படின்றதான கேட்டுட்டு இருக்காங்க. அதனால யார் வந்தாலும் அது வந்து கூட்டணி அரசு தான் அப்படின்றது தெரியுது. மு வீரபாண்டியன் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவரும் பேட்டி கொடுத்தது என்னன்னா, நாங்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கு எதிரான எதிர்மறை கருத்து கொண்டவர்கள் அல்ல, எங்களுக்கு அப்படி எதிர்மறையான கருத்து கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கும் உடன்பாடு தான் அப்படின்னு சொல்றாரு. முடிவு நாளை மறுநாள் எடுப்போம், ஆனா அந்த கூட்டணி ஆட்சின்ற கருத்துக்கு எதிர்மறை எண்ணம் இல்லை அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் அவங்க நேற்று வெளியிட்ட அறிக்கையை 2016 கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சுதான் மக்களை நாங்கள் சந்தித்தோம் மக்கள் நல கூட்டணியாக. ஆனா அப்போ வந்து மக்கள் தோல்வியை தந்தாங்க. இப்ப ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கான ஒரு தீர்ப்பை தான் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு வந்து. ஆனா இப்போ வந்து திருமாவளவன் பேட்டி கொடுக்கும் போது வெறும் கூட்டணி அரசு அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே, அந்த ஒரு புள்ளிக்காகவே நம்ம முடிவெடுத்துட முடியாது. கட்சியோட கூட்டத்தை உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்தை கூட்டியிருக்கோம், அதுல முடிவு பண்ணி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவர்களுடைய ஆதரவு கிடைக்குமா தாவேகாவிற்கு, அல்லது அதிமுக வந்து இந்த இடத்தை நிரப்ப வேண்டுமா? அதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் வந்து விசிக சிபிஐ சிபிஎம் இவங்க வந்தாலும் அது ஒரு 119. ஆமா, இப்ப 119 அப்படின்றத விட இப்ப விஜய் ராஜினாமா பண்ணுவார், அதுல வந்து கூப்பா கிருஷ்ணனோ அல்லது சகாயம் ஐஏஎஸோ வந்து போட்டியிடுவார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படியும் ஆளுங்கட்சியா டிவிகே வர்றப்ப அங்க இருந்து அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கிடைக்கத்தான் செய்வாங்க. இப்ப 119 அப்படின்ற ஒரு நம்பர் மட்டும் தானே இருக்கும். அப்படி ஒரு மெஜாரிட்டி கூடுதலா ஒரே ஒரு எம்எல்ஏ அப்படின்றத வச்சு ஒரு ஆட்சியை 5 ஆண்டு நடத்திட முடியுமா? இல்ல, நிச்சயமா அதை 5 ஆண்டு நடத்த முடியாது. அது வந்து ரொம்ப நெருடலான விஷயம். தலைமையில் தொங்கி கொண்டிருக்கிற கத்தி அப்படின்றது தான் அந்த விஷயம். அது எதுக்காக அப்படின்னா, நிறைய விஷயங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கு. அப்ப அந்த ஐடியாலஜியை அவங்க காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஆமா, 3 பேருமே கிட்டத்தட்ட வந்து ஒரு கார்பரேட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாதிய மதவாத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதுல உறுதியா நடவடிக்கை எடுக்கணும். ஒண்ணும் வேணாம். ஏன்னா இப்ப கடந்த கால ஆட்சியிலே வந்து சாம்சங் பிரச்சனையாக இருந்தாலும், தூய்மை பணியாளர் பிரச்சனை, எல்லாத்துலயும் அவங்க அப்படி உறுதியா நின்று அவங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு கூட்டு பொறுப்பு ஏற்க வேண்டியிருக்கும். அப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய மசோதாக்களுக்கு இப்போ கூட ஒரு செய்தி வந்திருக்கு, ஒன்றிய அரசுல இருந்து பிஎம்ஸ்ரீக்கு அந்த திட்டத்துக்கு ஆமா ஒப்புதல் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க ஒரு 3000 கோடி ரூபாய் இதுக்கு மு.க. ஸ்டாலின் அரசு வந்து கையெழுத்து போடல. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதி ஒன்றிய அரசு கொடுக்காம இருக்கு. அதுக்கு காரணம் பிஎம் ஸ்ரீ திட்டத்துல தமிழ்நாடு சேரல அப்படின்றதுதான். ஏன்னா அது மும்மொழி கொள்கை, புதிய கல்வி கொள்கையை வந்து கொண்டு வருது பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ். ஆமா, அப்ப அது வந்து அது மட்டும் கிடையாது. அந்த திட்டத்துல புதிய கல்வி கொள்கை திட்டத்துல நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னா 5ஆவதுக்கு 8ஆவதுக்கெல்லாம் பொது தேர்வு நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். மாணவர்கள் பள்ளியிலிருந்து கல்வியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ அதனால தான்
திமுக அரசு அதை நாங்கள் செய்ய முடியாது. அது வந்து திமுக அரசனுடைய நிலைப்பாடு கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடே அதுதான். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க முடியாது அப்படின்றது. ஆனால் அப்படி ஒரு நிலை வரும்பொழுது டிவிகே கவர்மெண்ட் இவங்களுடைய சப்போர்ட்டோட வந்துச்சு, இவங்களுடைய பங்கேற்போட வந்துச்சு அப்படின்னா அது என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றது ஒரு இல்ல. ஆமா, கண்டிப்பா வந்து விசிகே வந்து அதை எதிர்ப்பாங்க, சிபிஐ சிபிஎம் வந்து எதிர்ப்பாங்க. ஆனா டிவிகேவோட நிலைப்பாடு என்னன்னா எனக்கு அது சந்தேகமா இருக்கு. இப்போ பிஎம்சி அவங்க கையெழுத்து போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது. 2 பேர் வந்து டிவிகேல ஜெயிச்ச எம்எல்ஏ, ஒன்னு சிவகாசி கீர்த்தனா, இன்னொன்னு வந்து மதுரையில ஜெயிச்ச முஸ்தபா. அவங்க 2 பேரும் ஹிந்தியில பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இது வரைக்கும் வட இந்திய ஊடகங்களுக்கு, ஏஎன்ஐ மாதிரியான ஊடகங்களுக்கு ஹிந்தியில தானே பேட்டி தர்றாங்க, அப்படிதானே? தமிழ்நாட்டுல எந்த எம்எல்ஏக்கள் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஹிந்தியில பேட்டி கொடுத்திருக்காங்க? ஆங்கிலத்துல கொடுப்பாங்க, தமிழ்ல கொடுப்பாங்க, அவ்வளவுதான். வடநாட்டு தலைவர்களே, மோடியே இங்க வந்தால் கூட அவர் ஆங்கிலத்தை தான் பேசுறாரு, அது மொழிபெயர்க்கிறாங்க. ஆனா இங்க இருந்துகிட்டு இவங்க அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதனால இவங்க மொழி கொள்கையில ஒரு வேளை அந்த நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து விடுதலை சிறுத்தைக்கும் மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் நெருக்கடி ஆயிடும். இப்போ இதனால 119 அப்படின்றது ஒரு நல்ல நம்பர் கிடையாது. இப்பொழுதுமே ஒரு அச்சுறுத்தக்கூடிய நம்பர். அதை காப்பாத்துறதுக்கே வந்து அவங்களுக்கு பொழுது போயிடும். அப்போ மக்களுக்கான திட்டங்கள், ஃபைல் பாக்குறது, அதெல்லாம் செய்யறது நேர நெருக்கடி ஆயிடும். அதனால அவங்க வந்து அதிகமான நம்பர்ஸ் இருக்கிறதான் விரும்புவாங்க. அப்படின்ற அடிப்படையில அதிமுக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, அப்ப அந்த 119 நம்பர் அப்படின்றத வச்சே ஒரு ஆட்சியை நடத்துவது ரொம்ப கடினம். அப்ப வேற என்னதான் ஆப்ஷன் வந்து டிவிகேவுக்கு இருக்கு? ஏடிஎம்கே தானா? ஆமா, ஏடிஎம்கேனா ஏடிஎம்கேவுக்கு அதுவும் நெருக்கடி இருக்கு. அதுவும் அங்க என்னன்னா அது வந்து பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி, என்டிஏ கூட்டணி தான் அது பேரே இருக்கு. இப்ப அதை உடைச்சி அதுல இருந்து நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து விஜயால செய்ய முடியுமா அப்படின்றது சந்தேகம். அப்போ இதெல்லாம் நடக்குது. சிவி சண்முகம் போர்க்கொடி தூக்கிட்டாரு, இன்னைக்கே வந்து ஒரு எடப்பாடி இல்ல. அதுதான் நான் கேட்கறது. சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் செய்யறாங்க அப்படின்னா அந்த போர்க்கொடியை யார் தூக்குனாங்க? அவங்க தான் தூக்குனாங்களா இல்ல பிஜேபி தூக்க வச்சிருக்கா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது இல்ல? ஓகே, அப்ப ஆளுநர் வந்து தாமதப்படுத்துவதும், அதுதான் நான் சொல்றேன், போர்க்குரல் வந்து வருவதும் என்னுடைய சந்தேகம் அதுதான். ஆளுநர் தாமதப்படுத்துற செய்தி உண்மைனா அது வந்து அதிமுகவில் இந்த பிரச்சனைகளுக்கான டைம் எடுக்கிறாங்க, இங்க முடிச்சுட்டு ஒரு வழியா வந்து சொல்லுங்க, அது வரைக்கும் நான் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்றதா எனக்கு தெரியுது. இதுல அப்பயுமே வந்து ஒரு 2/3 மெஜாரிட்டி வேணும் இல்லையா? இல்லைன்னா கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வந்தாலும் 32 எம்எல்ஏ வரணும்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட இப்ப 47 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதுல 32 பேர் வந்தாதான் கட்சி தாவல் சட்டம் வந்து பாயாது, அவர்களுடைய எம்எல்ஏ பதவி காப்பாற்றப்படும். அப்போ அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுதான் எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு, யார் எந்த கேம்ப்ல இருக்காங்க அதெல்லாம் தெரியல. அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கு அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கான டைம் வேணும் இல்லையா? இப்ப இன்னைக்கு அதிமுக எம்பி இன்பதுரை அவர் வந்து விஜய் டைப்லயே வந்து காக்கி பேண்ட் வெள்ளை சட்டையோட அந்த கூட்டத்துக்கு வந்து போயிருக்கிறாரு. அதுவும் ஊடகங்கள்ல வந்து பேசப்பட்டு இருக்கு. அந்த அந்த கோட்ல போயிருக்காரு. அதை விட ஆளுநரே விஜய் ஆளுநர் ஒரே ட்ரெஸ் கோட்ல தான் இருந்தாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. போட்டோ போட்டு செய்தி போட்டுட்டு இருக்காங்க. அதனால ட்ரெஸ் கோட தெரியல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் 2/3 போகணும். 2/3 நீங்க சொல்ற கணக்குப்படி 32 இல்லைங்களா? அவ்வளவு எம்எல்ஏக்கள் ஒண்ணு சேரணும். அப்ப எடப்பாடி தரப்புல அதுக்கு குறைவான எம்எல்ஏக்கள் தான் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா மீதி இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம். விஜய் வந்து 2 ஆப்ஷன் வச்சிருக்காரு. அதான் சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா டிவிகே 2 தரப்பையும் அப்ரோச் பண்ணிருக்கு. அதாவது திமுக கூட்டணி கட்சிகளையும் அப்ரோச் பண்ணிருக்கு, அதிமுகவையும் அப்ரோச் பண்ணிருக்கு. அவரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றுதானே, 2 பேருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, திமுகவும் அதேதான் அதிமுகவும் அதேதான் அப்படிதானே பிரச்சாரம் பண்ணாரு. அதிமுக தலைவர்கள் இப்ப இவங்கெல்லாம் யாரு? சிவி சண்முகம் யாரு? எஸ்பி வேலுமணி யாரு? அவங்கெல்லாம் அமித்ஷாவுக்கு அவ்வளவு க்ளோஸ் ஆனவங்க. அதிமுக இருக்க பல தலைவர்கள் அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க, தனிப்பட்ட முறையிலேயே போய் பார்த்துட்டு வரக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனே அப்படிதானுங்க. ஆமா, செங்கோட்டையனே அங்க போய் பார்த்துட்டு வந்தா டிவிகேலே சேர்ந்தாரு அப்படின்றதெல்லாம் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து அதிமுகவுக்கும் டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இது நடக்கலன்னா இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு டிவிகே நினைக்குது. அப்படிங்கிறது விஜயோடைய உண்மையான முகம். அவர் எந்த அளவுக்கு கொள்கையில உறுதியா இருக்காரு அப்படின்றது தெரியுது. அந்த மாற்று அரசியல்ன்றது எப்படிப்பட்டது? வெறும் முதலமைச்சர் சீட்டு தான். அதை வந்து அவருக்கு யாரு ஓட்டு போட்டாங்க? மைனாரிட்டிஸ் வந்து நம்பி ஓட்டு போட்டாங்க இல்லைங்களா? இவரும் வந்து மதச்சார்பின்மையை தான் பேசுறாரு, பாஜக எதிர்ப்பு தான் பேசுறாரு. அவர் பேசவே இல்லை. அவர் வந்து முதல்ல
பாஜக எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாரு. அதோட சரி, கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு பிரச்சாரத்துல கூட அவர் அதை பேசவே இல்லை. எல்லா இடங்கள் மட்டும் பாஜக கடைசி கூட்டத்துல இறுதி பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அதுல மட்டும் அவர் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசினாரு. அதுக்கு காரணம் அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் திமுக அணிக்கு போயிடக்கூடாது, அது நமக்கு வரணும், அந்த அடிப்படையில தான் அவர் அதை பேசினாரு. ஏன்னா அதுக்கு இடையில உண்மையிலேயே அது எதிர்க்கக்கூடியவராக இருந்தாங்கன்னா டிவிக்கு வந்து பாரதிய ஜனதாவுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் அது எதுவுமே அவங்க கண்டிக்கல. டீலிமிட்டேஷன் எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆமா, ஒரு ட்வீட் போட்டுட்டு விட்டாரு. ஏங்க எஸ்ஐஆரை கண்டிச்சு மம்தா பானர்ஜி அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க, தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு, அதுல எதுலயுமே அவங்க சம்பந்தப்படல. அவங்க வந்து திமுக திட்டி தான் வீடியோ போட்டாரு. ஆமா, அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து கடைசி பிரச்சாரத்துல ஒரு ரெஃபரன்ஸ் நாங்களும் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம் அப்படின்றத அவர் சொன்னாரு. ஸோ அந்த அடிப்படையில் அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன சொல்றாங்க, மதச்சார்பற்ற நிலை தமிழ்நாட்டில் இருக்கு, அதுக்காக தான் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு மதவாத சக்தியே உள்ள வரக்கூடாது, திருமாவளவன் சொல்றாரு சங் பரிவாரங்கள் உள்ள வரக்கூடாதுன்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாருல்ல. ராகுல் காந்தியும் அதைத்தான் வந்து சொல்றாரு. ஆமா, இது வந்து இப்ப இல்ல அது வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதை வந்து விஜய் சொல்றாரா, இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் சங் பரிவாரங்களை இல்லைன்னா பிஜேபியை நிராகரிச்சிருக்காங்க, இது வந்து ஒரு மதச்சார்பு இல்லாத நாடு, மதச்சார்பற்ற நாடு, அப்படி ஒரு அரசாங்கம் தான் அமையும், அதுக்கு நீங்களாம் ஆதரவு கொடுங்க அப்படின்னு அந்த கட்சிகளை கேட்கிறாரா? அப்படி அவரு சொல்லல, மற்றவங்க தான் சொல்றாங்க பிஜேபி வந்துடக்கூடாது, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடக்கூடாது. ராகுல் காந்தி தரப்புலையும் எல்லா காங்கிரஸாரும் கொடுக்கின்ற விளக்கமே அதுதான். இதை வந்து சந்தர்ப்பவாதமா எடுத்துக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப தவறு. தமிழ்நாட்டை காப்பதற்காக இப்ப தமிழ்நாட்டில் மதவாதம் வந்துவிடக் கூடாதுன்னு மக்கள் வந்து ஒரு ஆணை கொடுத்திருக்கிறாங்க. 108 இடங்கள் தாவேகாவுக்கு கொடுத்ததோட பொருளே என்ன, பாஜக வந்துவிடக் கூடாது அப்படின்னு மீண்டும் அவர்கள் திமுக எங்க கூட்டணியை தேர்ந்தெடுக்காம விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்க பாஜக அல்லாத ஒரு கட்சியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஆணையை செயல்படுத்துவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம், அதுதான் வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இல்ல இப்ப பாஜக வருவதை தடுத்திருக்கிறோம் அப்படின்னு. இன்னும் DK சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, பாஜக அழுத்தத்திற்கு அடிபணியாதவர் விஜய் அப்படின்னு அவர் சொல்லிருக்கிறாரு. நியாயம் இருக்குதானே, அதுல ஒரு நியாயம் இருக்கு, நிச்சயமா நியாயம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை நிராகரிச்சிருக்காங்க. ஒரே ஒரு இடம் ஊட்டியில ஒரே ஒரு ஆளு 100 ஓட்டு ஜெயிச்சிருக்காரு பாரதிய ஜனதா சீட்டு, மீதி எல்லாருமே தோத்துருக்காங்க. பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் நேரடியாக நின்றவங்களும் தோத்துருக்காங்க, தாமரை சின்னத்தில் நின்றவங்களும் தோத்துருக்காங்க. 35 பேர் அளவுக்கு தோத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் மொத்தமா நின்னாங்க, ஒரே ஒரு வேட்பாளர் 100 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. அப்போ பாரதிய ஜனதாவை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்குகள், திமுக கூட்டணி வாங்கின வாக்குகள், டிவிகே வாங்கின வாக்குகள், இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெரிய அளவுக்கு அந்த கூட்டணி NDA கூட்டணியை நிராகரிச்சிருச்சு அப்படின்றதான் சொல்ல முடியும். அப்ப அவங்க சொல்ற நிலைப்பாடுகள் எல்லாமே சரி, மதச்சார்பற்ற நிலைக்காக நாங்கள் போறோம், டிவிகேவை ஆதரிக்கலாமா வேணாமா அப்படின்ற நிலைப்பாடு ஓகே. ஆனா அதை விஜய் சொல்லணும்ன்ற நான், அவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு, தமிழ்நாட்டு மக்கள் மதவாத சக்திகளை நிராகரிச்சிருக்காங்க. இல்ல அவர் பாணியிலே சொல்லலாம்ல, பிளவுவாத சக்திகளை, மதவாத சக்திகளை. அதனால அந்த அந்த அப்படி ஒரு அரசாங்கத்தை நாங்கள் அமைக்க தயாராக இருக்கிறோம், நாங்க தான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, எங்களுக்கு நீங்களாம் ஆதரவு கொடுங்க, அந்த லைன்ல ஒரு அறிக்கை வரணும்ல அவர்கிட்ட இருந்து. அது பொதுவான அறிக்கையா கூட, பொதுவான அப்பீல் கொடுக்கலாம். அப்படி ஒரு நன்றி சொல்ற அந்த போஸ்ட் போட்டார் இல்லையா, அதுலயே அவர் சொல்லாம எல்லா தலைவர்களும் சொல்றாங்க அதை, ஆனா விஜய் அதை சொல்லல. அதை வந்து பார்க்கும்பொழுது சரி, விஜய்க்கு தமிழ்நாட்டுடைய மதச்சார்பின்மையை காப்பாற்றுறதில் அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்றது நமக்கு சந்தேகமா இருக்குல்ல. அவர் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல மோடிக்கு, மோடிக்கு நன்றி தெரிவிச்சார், அதுக்கு பிறகு ராகுல், அதுக்கு பிறகுதான் மக்களுக்கு நன்றி தெரிவிச்சார். ஆமா, அதுவும் வந்து ஒரு அறிக்கையோட முடிச்சுக்கிட்டாரு, அதுவும் ட்விட்டர்ல. ஆமா, அந்த வார்த்தைய மதவாத சக்திகள், மதச்சார்பின்மை, இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் இதுவரைக்கும் பயன்படுத்தவே இல்லை. ஆமா ஆமா, இவ்வளவு 3 நாள் ஆகுது. இப்ப இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முடிவு, காங்கிரஸை 2019 இருந்து அதுக்கு 2016 இருந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குது, 10 ஆண்டு கூட்டணி. அதுல வந்து ஒரு என்னுடைய சகோதரர், நான் எந்த அரசியல் தலைவரையும் நான் வந்து பிரதர்னு நான் சொன்னதில்லை, எல்டர் பிரதர், ஒரே சகோதரர் இவர் தான் அப்படின்னு வந்து ராகுல் காந்தியே சொன்னாரு. ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. இந்த கூட்டணி முடிவுக்கு வந்திருக்கிறது, அது கொள்கைதான் காரணம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க.
திமுக வந்து டிஆர் பாலு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இது வந்து ஒரு துரோகம், எங்களுக்கு வந்து தோல்வியும் புதிதல்ல, துரோகமும் புதிதல்ல. அவங்க சில காலத்திற்கு காட்டாமல் இருந்த ஒரு குணத்தை எங்கள்கிட்ட வந்து காட்டிட்டாங்க அப்படின்னு காட்டமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆராசா வந்து இது ஒரு அடிப்படை நாகரிகமற்ற ஒரு செயல் அப்படின்னு அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஜோதிமணி என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தோம், காட்டமா பேசாதீங்க, காட்டமா பேசக்கூடாது யாரும், அது வந்து நாகரிகமா நடந்துக்குங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அடித்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரசினுடைய இந்த முடிவு அது என்ன விதமான விளைவை ஏற்படுத்தும்? ஏன்னா இந்தியா கூட்டணியில் திமுக மிக முக்கியமான ஒரு பார்ட்னரு. இங்க அவங்க தமிழ்நாட்டில் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு திமுகவினுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமானது. இதை எப்படி இந்திய அளவில் பார்ப்பாங்க? காங்கிரசினுடைய இந்த முடிவை எப்படி பார்ப்பாங்க? இப்போ திமுகவும் கண்டித்து அறிக்கை வெளியிட்டுருச்சு. அப்போ இந்தியா கூட்டணியில் வந்து அவர்கள் தொடர்வார்களா மாட்டார்களா? இந்தியா கூட்டணியே இல்லைன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டாங்க. ஆர்எஸ் பாரதி வந்து இந்தியா கூட்டணியில் எல்லாமே போயிட்டாங்க, இந்தியா கூட்டணியில் ஒண்ணுமே கிடையாதுன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. ஓகே, அதனால அவரு என்ன சொல்றாருன்னா, தலைக்கு மேல வெள்ளம் போகுது, ஜான் போனான்னா முழம் போனான்னா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. நன்றி கெட்டவர்கள் அப்படின்ற வார்த்தையை ஆர்எஸ் பாரதி பயன்படுத்தியிருக்காரு. டிஆர் பாலுவோட அறிக்கை உங்களுடைய சந்தர்ப்பவாதத்துக்கு துரோகத்துக்கு கொள்கை மூலம் பூசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, அவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு அவங்க விளக்கம் போட்டிருக்காங்க இல்லையா, நாங்க வந்து டிவிகே ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திஸ் அலையன்ஸ் பிட்வீன் த டிவிகே அண்ட் தமிழ்நாடு காங்கிரஸ் வில் ஸ்ட்ரைவ் டு பிரிங் பேக் பெருந்தலைவர் காமராஜ் க்ளோரி டேஸ் ஆஃப் தமிழ்நாடு. காமராஜர் காலத்துடைய பொற்காலத்தை டிவிகேவோட சேர்ந்து இவங்க கொண்டு வர போறாங்களாம் திருப்பி. அதுக்கப்புறம் வித் எ ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் டு தந்தை பெரியார்ஸ் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியல்ஸ் அண்ட் டாக்டர் B.R. அம்பேத்கர்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஐடியல்ஸ் இன் த இயர்ஸ் அண்ட் டெக்கேட்ஸ் டு கம் சொல்றாங்க. அதாவது காமராஜருடைய பொற்காலத்தையும் அதே போல சமூக நீதி, அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தையுடைய விழுமியங்கள், இதை பாதுகாக்கிற இதுக்கு கமிட்மெண்டா இருக்கிற, இதுக்கு உண்மையா இருக்கிற ஒரு கூட்டணியா அது இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ அது என்ன காமராஜர் ஆட்சியை விஜய் கூட சேர்ந்து இவங்க கொண்டு வர போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா அதுக்கு தான் அவர் டிஆர் பாலு சொல்லியிருக்காரு, அது ஒரு கொள்கை மூலம் பூசாதீங்க உங்க சந்தர்ப்பவாதத்துக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே இவங்களோட ஐடியா தானே கூட்டணி ஆட்சி வேணும். ஆமா, அப்போ என்ன சொன்னாரு விஜய், என்ன பேசினாரு, கூட்டணி ஆட்சி வேணும், இப்படியே விஜய் கூட கூட்டணி போயிடுவாங்க அப்படிலாம் பல மாதிரி முயற்சி நடந்துச்சு. அப்போ வந்து திமுக அணி வீக்கையும் வந்து விஜய் வந்து காங்கிரஸ் கிட்டையும் பேசினாரு, ஏடிஎம்கே கிட்டையும் பேசினாரு. தாவேக்காவில் பயணித்தவர் விஜயோட 50 நிமிடங்கள் வந்து நேரடியா உரையாடினவர் வந்து பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா வந்து என்ன சொன்னார்னா, நம்ம நேர்காணல்ல நமக்கு மட்டும் இல்ல பல பேட்டிகள்ல அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. 50 நிமிட உரையாடலோட இறுதியில் ஏடிஎம்கேவோட பேசிட்டு இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி விஜயே சொல்லிருக்கிறாரு, நம்ம கட்சி கூட்டணிக்காக பேசிட்டு இருக்குதுன்னு. இவருக்கு வந்து ஷாக் ஆயிருக்குது. அதாவது 30 சீட்டு 300 கோடி அவ்வளோதான் வந்து தர முடியும் அப்படின்னு எடப்பாடி சொன்னதா அவரே நம்ம பேட்டி இல்லை. சீட்டு கம்மியா இருக்குது, அமௌண்ட்டும் கம்மியா இருக்குது அப்படின்றதுனால தான் விஜய் ஒத்துக்கல. ஓகே, அப்படின்றது ஏற்கனவே நடந்ததுதான். இப்போ திரும்ப இது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகும் அதே வந்து ரிப்பீட் ஆகுது. ஆமா, இப்போ வந்து அவங்க திருப்பியும் காங்கிரஸ் கூடயும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதிமுக கூடயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட பேசி முடிச்சிட்டாங்க. சோ இப்போ அவங்க சொல்றது வந்து கொள்கை ரீதியா கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக வந்து இது கொள்கை கூட்டணின்னு சொன்னாங்க இல்லைங்களா தேர்தலுக்கு முன்னாடி. அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, அது வந்து தேர்தலுக்காக வச்ச கூட்டணி, அது கொள்கை கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப கொள்கை வந்து இப்ப இங்க வந்துருச்சு, டிவிகே பக்கம் வந்துருச்சு. அதனால இப்ப இது கொள்கை கூட்டணி, மதவாதத்தை எதிர்த்து தேர்தலை சந்திச்சாரு அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. ஆமா, இப்ப வந்து டிவிகே கூட்டணி, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கொள்கை கூட்டணி. ஆனா நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல மல்லிகார்ஜுன கார்கே என்ன பேசினாரு, ஒட்டுமொத்த இந்தியாவும் ஸ்டாலினுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த டீலிமிட்டேஷன் பில்ல ஃபைட் பண்றதுல காங்கிரஸுக்கு வந்து திமுக உறுதுணையா இருந்தாங்க நாடாளுமன்றத்துல. இப்ப அதெல்லாம் சொல்றாரு. டிஆர் பாலு கூட அதை சுட்டி காட்டுறாரு. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 19ல உண்மைதானே டிஆர் பாலு சொல்ற மாதிரி யாருமே அவங்க கட்சியே முதல்ல அவர் ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளரா சொல்லாத பொழுது ஸ்டாலின் சொன்னாரு. அப்படி முன்னிறுத்தி என்னுடைய சகோதரர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்படிலாம் ஒரு மியூச்சுவல் இது இருந்துச்சு.
அப்போ இந்த தேர்தலில் சொல்லிக்காம கொள்ளிக்காம போற மாதிரி அறிக்கையில் அவரு டிஆர் பாலோட அறிக்கையில் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், சொல்லிட்டு கூட போடாரு நாங்க போறோம் அப்படின்னு கூட சொல்லாம அவங்க பாட்டே போயிட்டாங்க. ஆனா எல்லாம் என்ன எழுதுறாங்கன்னா, ரெண்டு பேரும் பரஸ்பரம் அதை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் தலைவர்கள் எழுதுறாங்க, ரொம்ப எங்களை திட்டாதீங்க, இது வந்து ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய திமுக காரங்களாம் வந்து ஓட்டு போட்டவங்க, கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் தொகுதியில ஓட்டு போட்டவங்களாம் என்ன எழுதுறாங்கன்னா, பாருங்களேன் பியூட்டி, கன்னியாகுமரியில அவங்க தோக்கடிச்சது தாவேக்காவை, போய் இப்ப கூட்டணி வைக்கிறது காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட. ஆமா, அது எப்படி இருக்கும்? தேர்தல் ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி இரவு 8-9 மணி வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அது வரைக்கும் இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு கவுண்டிங்ல ஆள் போட்டிருக்காங்களா என்ன? பூத் ஏஜென்சி யாருமே கிடையாது. கவுண்டிங்ல கூட அவங்களுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. கவுண்டிங் சென்டர்ஸ்ல உட்காந்து காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தினது கடைசி ரவுண்ட் வரைக்கும் உட்கார்ந்தது யார் உட்காந்துருப்பா? திமுக காரங்க தான் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் பார்த்தா நாங்க வந்து டிவிக்கு கூட போறோம் அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து அறிக்கை வந்துச்சுன்னா, அப்படி உழைத்தவர்கள், திமுக கூட்டணியில இருந்து உழைத்தவர்கள், திமுகவில இருந்து ஓட்டு போட்டவங்க, அவங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த கட்சிக்கா ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு விருப்புணர்ச்சி திமுகவினர் மத்தியில வருது. அதுதான் வந்து RS பாரதி, TR பாலு, TK இளங்கோவன் எல்லாருடைய அறிக்கையிலையும் அது வெளிப்படுது. ஆராஜா கூட எழுதியிருக்காரு. ஆமா, பலரும் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, பல நெருக்கடி பாஜகவோட கூட்டணி வைக்காததுனால் ஒரு காங்கிரஸோடயே இருந்து இன்னும் எங்களோட சேரு, இல்ல காங்கிரஸையாவது கலட்டி விடு, இதுதான் இந்தியா முழுக்க பாஜக மெயின்டைன் பண்ற ஒரு அடிப்படை தத்துவம். காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்றது அவங்களோட கொள்கை. இப்ப கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி CPM தோத்தவதுக்கும் உடனே கம்யூனிஸ்ட் முக்த் பாரத் அப்படின்னு அமித்ஷா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இப்படி ஒரு அஜெண்டாவை ஒரு பாசிச கட்சி வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதற்கு எதிராக உறுதியா வந்து காங்கிரஸோட நின்னது வந்து திமுக தான். அதற்காக அவங்க பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சாங்க, எல்லாமே சந்திச்சாங்க. போன ஆட்சியில வந்து இப்படி குதிரை பேரம் நடத்துவதற்காக அவங்க குறி வச்சதே செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி ஒரு ஏக்நாத் ஷிண்டேவாக மாறப்போகிறார் அப்படின்றதான் பிரச்சாரம். முதல்ல அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷமா அந்த பிரச்சாரம் நடத்தி அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில மாறிடுவாரு அப்படின்னு மாறாத அப்படியான விஷயங்கள்லாம் கடந்த காலத்துல வந்து நடந்துச்சு. ஆனா காங்கிரஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு நடுநிலையாளர்கள் அவர்கள் வந்து கேட்கிற விஷயம் என்னன்னா, ராகுல் சொல்றது வந்து சரிதானே, இப்ப அவங்க என்ன போகக்கூடாதுன்னு சொல்றீங்களா? திமுகவுடைய வந்து காங்கிரஸும் இருக்கணும், விசிகாவும் இருக்கணும், சிபிஐயும் இருக்கணும், சிபிஎம்மும் இருக்கணும் அப்படின்னு சொல்வது நியாயமா? அப்படி சொன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து பாஜக அந்த கூட்டணியில போய் ஆட்சி அமைச்சிருவாங்கல்ல, திரும்பவும் பாஜக உள்ள வந்துடும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அல்லது ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லி கவர்னர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துருவாங்கல்ல. அப்ப வந்து திமுக அனுதாபிகளுக்கு, திமுக காரர்களுக்கு பிடிச்சதான் வந்து எல்லாரும் வந்து செய்யணுமா? இது அமைஞ்சா என்ன? பாசிசம் பாஜக உள்ள வராம தடுப்பதற்கு விஜய் ஒரு வாய்ப்பு இல்லையா? அதை ஏன் காங்கிரஸ் செய்யக்கூடாது, விசிக செய்யக்கூடாது, சிபிஐ சிபிஎம் செய்யக்கூடாது? அதாவது தேர்தலுக்கு முன்னாடி விஜய் வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரத்துல எப்படி கொண்டு போனாங்க அப்படின்றது முக்கியம். திருமாவளவன் குறிப்பா என்ன பேசினாரு, கரூர் சம்பவத்தின் போது விஜய் வந்து கைது செய்யாம ஏன் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த உயிரிழப்புக்கு காரணமான நிலைப்பாடுகளை எடுத்தவர்கள், காலதாமதம் செய்தவர்கள், வேண்டுமென்றே காலதாமதம் செய்தவர்கள் என்கிற வரிசையிலே நடிகர் விஜயும் தானே வருகிறார். அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம், என்ன அச்சம்? இப்போ தேர்தல் பிரச்சாரத்துல திருச்சி கிழக்கு தொகுதியில பிரச்சாரம் பண்ணும் போது இனிகோ இருதயராஜ் திமுக சார்பில் நின்னாரு. அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணும் போது RSS உடைய ஆளு தான், அவங்களுடைய ஏற்பாடு பண்ணி அனுப்புனவர் தான் விஜய் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசினாரு. தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிராமண கடப்பாரை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன். அந்த தம்பிக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெளிப்படையாக வந்து விட்டீர்கள். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. இப்ப அப்படி பேசிட்டு இருக்கும் போது, அதுவும் இல்லாம திமுக தரப்புல என்ன பேசினாங்க, அமித்ஷா மோடியுடைய நேரடியான அடிமை அதிமுக, மறைமுக அடிமை
டிவிக்கு, அதாவது விஜய் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. இப்போ இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது அதன் அடிப்படையில தான் வாக்குகள் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, திருமாவளவன் சொன்னாரு. சீமானும் விஜயும் ஆமா, அவங்க வந்து பாருங்க பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதே இல்லை, பாஜகவை அவங்க எதிர்க்கிறதே இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்க எதிர்க்கல. நான் வந்து கொள்கை எதிரி அப்படின்னு டிவிக்கு சொன்னாங்களே தவிர அது வந்து கொள்கை எதிரிக்கு எதிரான செயல்பாடுகள் என்னன்னு கேள்வி இருக்குல்ல, அப்படி அவங்க எங்கேயுமே வெளிப்படுத்தல. அதை தான் அந்த தலைவர்கள்லாம் சுட்டி காட்டினாங்க, எல்லாரும் பேசினாங்க. குறிப்பா பெரம்பூர்ல பேசினாங்க, திருச்சி கிழக்குல பேசினாங்க. இதுதான் பிரச்சாரமாவே நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பி அங்க போய் சேர்றீங்க அப்படிங்கும்போது தொண்டர்களுக்கு, உழைத்தவர்களுக்கு ஒரு நெருடல் வரும். அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், விஜய் வந்து அதை கேட்டாரா? இப்படி ஒரு மதவாத சக்தி அங்க வடநாடுகள்லாம் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்லாமியர்களுக்கு தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லைன்னா வந்து கிறிஸ்துமஸ் சமயத்துல சர்ச்சு மேல தாக்குதல் நடத்துறாங்க, ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடத்தை கூட விட மாட்டாங்க, மத மாற்றம் நடக்குது அப்படின்லாம் சொல்லி அவங்க மேல நெருக்கடிகள் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டிலே பண்ணாங்க, வடநாடுகள்ல பண்றாங்க, ஸோ இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டாரா? எதுவுமே கேட்காம, அதாவது அவர் எதுவுமே இது மேல அக்கறையே கிடையாது. மேட்ரு அங்க எங்க விடுங்க. ஆமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை அது நியாயப்படுத்தி பேசுறாங்க. அதுல வந்து எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை விஜயே கொடுத்தாரு. ஆமா, இப்படிலாம் இருக்கும்பொழுது அவர் வந்து மதவாத சக்திகளை தடுப்பதில் அவருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குன்றத அவர் வெளிப்படுத்தணும்ல. ஆமா, அவர்தான் கட்சியினர் கூட இதுல பியூட்டியே என்னன்னா, அவங்க கட்சி எந்த நிர்வாகியுமே அப்படி பேசல. திருப்பரங்குன்றம் பத்தி கேட்டா அவங்க நிலைப்பாட்ட சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லல. அவர் வந்து போலீஸ் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அவரு இன்னைக்கு திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ஆகிட்டாரு. ஆமா, இல்ல அதுதான். அப்ப அது வந்து உங்களுடைய நோக்கம் இதுதான் அப்படிங்கும் பொழுது அந்த நோக்கத்தை விஜய் தரப்புல வெளிப்படுத்தணும் அப்படின்றதுதான் நம்முடைய ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அவருக்கு எந்த அளவுக்கு இதுல கமிட்மெண்ட் இருக்கு, மதவாத சக்திகளை பாஜகவை தடுப்பதில் விஜய்க்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கு. ஏன்னா அவர் தான் முதலமைச்சராக போறாரு, அவர் தான் தலைவராக இருக்க போறாரு உங்க கூட்டணிக்கு. அப்போ அதை வந்து அவரோட வாயில வரணும், அவருடைய ஸ்டேட்மெண்ட் வரணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. அதை அடிப்படையா வச்சு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கும் போது அது ஓகேவா இருக்கும். நீங்களே வந்து மதச்சார்பற்ற நிலையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆதரவு கொடுக்கறது வந்து அவர் வந்து சும்மா இருப்பாரு. அவரு பிஜேபி கூட போகாம தடுக்கிறதுக்கு இவங்க எல்லாம் வந்து ஓடி போய் ஆதரவு. என்னோட ஒரே வரி என்னன்னா, அவருடைய நிலைப்பாடு, அவருடைய அக்கறை, அதை அவர் வெளிப்படுத்தணும் விஜய் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. விஜய் வந்து வெளிப்படுத்துவாரா அப்படின்றது தெரியல. இப்ப ஆட்சி அமைக்க முடியுமா, ஆளுநர் இப்படி சொல்றாரு அப்படின்றதே மிகப்பெரிய ஆளுநர் இப்படி செய்யறாருல, அதை எதிர்த்தாச்சும் அந்த கட்சிக்காரங்க எழுதணும்ல. இது வந்து பாரதிய ஜனதா எங்களை இப்படி பண்ணுது, பாரதிய ஜனதாவுடைய கவர்னர் ஆளுநர் வந்து அது வந்து டிவிகேவோட முன்னாள் செய்தி தொடர்பாளர் வந்து சொன்னாரு, ஒரு உத்தரவுனா அது கீழே வரைக்கும் கொடுத்துருவாங்களாம், பிஜேபி குறித்தோ ஜனநாயகம் குறித்தோ பேசக்கூடாது அப்படின்றது ஒரு உத்தரவு. அதனால யாரும் பேச மாட்டாங்க. இப்போ டிவிகே உடைய ஆட்சி அமைவதற்கு கவர்னர் தடையா இருக்காரு, முட்டுக்கட்டையா இருக்காரு அப்படின்னா அவரை எதிர்த்து பேசணும் இல்லையா? அப்ப ஆளுநர்னா யாரு? ஒன்றிய அரசுடைய பிரதிநிதி. அவரை எதிர்த்து பேசணும் அப்படின்றது வந்து தானா, அதாவது டிவிகே மேல அவ்வளவு அக்கறை இருக்கக்கூடிய தொண்டர்கள் இவ்வளவு கட்டுக்கோப்பா அமைதி அப்படி இருக்க முடியும்? நாளைக்கு இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே அவங்க நாம அது கேள்விப்படுறதெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, எது தொட்டதுக்கெல்லாம். அப்ப இவ்வளவு பெரிய விஷயம், இதுக்கு காரணமா இவரு தான், அமித்ஷா தான், அவர் தான் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம்ல. அப்ப மக்கள் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் ஸ்டாம்பேட் அப்படின்றது மிக கொடூரமான விஷயம். ஒரு நாட்டையே உலுக்கிய, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம். இப்போ வரைக்கும் அது திமுக செய்து விட்டது அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் விஜய் தரப்புலையோ அல்லது செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டுகின்றவர்களோ யாருமே அதை வந்து இப்போ வரைக்கும் தராம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த 41 உயிர்கள் மரணம், இதுக்கெல்லாம் பிறகும் விஜய் வந்து ஒரு கிளீன் இமேஜா வந்து போய் இவங்க கூட்டணி வைக்கிறது, அது எப்படி ஒரு சரியா இருக்குமா? அது நிச்சயமா வந்து அது பிரச்சனை. ஏன்னா அந்த மரணத்துக்கு வந்து காரணம் விஜய் லேட்டா வந்தது தான் அப்படின்னு சொல்லி இந்த தலைவர்களே பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அவர் சொன்ன நேரத்துக்கு வரல, அதுதான் அந்த உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஒரு நீண்ட பேட்டிகளே கூட கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து மறந்துட்டு போறாங்க அப்படின்னும் போது அதுக்கு அவங்க சொல்ற விளக்கம் ஒற்றை விளக்கம். அந்த ஒற்றை விளக்கம் கூட திமுக தான் வந்து அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்ற பேர்ல கூட்டணி வச்சாங்க. அதையே இவங்க திருப்பி திமுகவுக்கு போட்டுட்டு அவங்க அதை காரணமாக சொல்லி நாங்கள் மதச்சார்பற்ற தன்மையை காப்பாற்றுறதுக்காக விஜய் கூட போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால்
விஜயோட நிலைப்பாடுகள் பல விஷயங்கள்ல, அது கரூர் விஷயமா இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றமா இருக்கலாம், இப்படி ஒரு முக்கியமான தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய பிரச்சனைகள், மதவாத சக்திகளை தடுக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள், நெருக்கடிகள், இது எதையுமே எதிர்த்து குரல் கொடுக்க 2 ஆண்டுகள் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. இப்ப 2 ஆண்டுகள்ல எவ்வளவு பிரச்சனைகள் ஒன்றிய அரசு செஞ்சாங்க. இப்ப எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத ஒரு ஆளை நாங்கள் வந்து மதச்சார்பற்ற தன்மையின் காரணமாக நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஒரே விஷயத்துல அதை செய்ய முடியும். அது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, திமுக இதை சொல்லும் போது இப்ப அவங்க வந்து ஆதரவு கொடுக்குன்னு கேட்கறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, திமுக வந்து ஆமா மதவாத சக்திகளை தடுப்பதற்கு தான் அது ஒண்ணு சொல்லியே இவங்க எல்லாத்தையும் செய்யறாங்க, ஆவுனா பிஜேபி உள்ள வந்துரும். ஆனா உண்மையில வந்து சிஏஏவுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார்கள். நீட் திமுகவுக்கு சொன்ன கருத்து என்ன, ஆவுனா திமுக அது பாரதிய ஜனதா உள்ள வந்துரும், அதுதான் திமுகவுடைய ஒற்றை இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ விஜய்க்கு இவங்க ஆதரவு தெரிவிக்க திமுக அதை வந்து பேச்சுல மட்டும் இல்லாம ஆட்சியிலையும் வந்து அவங்க இருந்தாலும் அதை வந்து அதுல அந்த நிலைப்பாட்டுல உறுதியா கடைசி வரைக்கும் டீலிமிட்டேஷன் பிரச்சாரத்துல இருக்கும் போது முதற்கொண்டு ஒரு போராட்ட களமாக மாற்றி செஞ்சாங்க. ஆமா, அது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் குறையும் அப்படிங்கும்போது ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் உரிமைகள், அதாவது மாநில உரிமைகள் அப்படின்ற அடிப்படையில அதை வந்து அவங்க கையில் எடுத்தாங்க. ஆனா அப்பயும் ஒரு அமைதியா தான் இருந்தாரு. நமக்கு எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ணல. இல்ல அதுதான் பாருங்களேன், ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயமே செய்யாம இருந்தார் பாஜகவுக்கு எதிராக. இப்ப ஆட்சி இருக்குது, பாஜகவை பகைத்து கொண்டு செய்ய போறாரா? கட்சி இருக்கிறப்ப ஒரு எம்எல்ஏ கூட இல்ல, இனிமேட்டு தான் ஆட்சியை பிடிக்கணும். அப்படி இருக்கிற நிலையிலேயே அவர் பாஜகவுக்கு எதிராக ஒரு துரும்பையும் கிள்ளி போறாரு. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமான, என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விதமான இது இருக்கு, எனக்கு பதற்றம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நலன் வந்து காக்கப்படுமா அப்படின்னு நீங்க கடந்த ஆட்சியில மாநில உரிமைகள் அப்படின்ற அடிப்படையில பல விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு முன்வைக்கிற மாநில உரிமைகளுக்கான விஷயங்கள் இந்தியாவிலேயே எதிரொலிச்சுது, பல மாநிலங்கள் எதிரொலிச்சுது. அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு பெரிய தலைவலியா இருந்துச்சு. தமிழ்நாடு தான் தலைவலியா இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்ற அளவுக்குலாம் பேச்சு வந்துச்சு. ஆளுநர் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாரு, சட்டமன்றத்தில் போயிட்டு நீங்க முதல்ல இதுதான் பாடணும், தேசிய கீதத்தை தான் பாடணும் அப்படின்னு சொன்னாரு. இதுல பியூட்டி என்னன்னா, பிரச்சாரத்துல விஜய் வந்து சொன்னாரு, நிறைவேற்றவே முடியாது, செய்யவே முடியாதுன்னு தெரிஞ்சு நீட்டை ஒழிப்போம்னு சொன்னீங்களே, ஆஹா இது மெகா மோசடி அப்படின்னு பேசினாரு. அந்த நீட் மசோதாவை இந்த கவர்னர் ரொம்ப நாள் கிடப்புல போட்டுட்டு அதுக்கு பிறகு ஆமா. ஆனா இதே விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி என்ன சொன்னாரு, நீட்டை ஒழிக்கணும், அதுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்கணும்னாரு. கட்சி ஆரம்பிச்ச வாட்டி இது மெகா மோசடி, இது செய்யவே முடியாது அப்படின்றாரு. அந்த மசோதாக்கள்லாம் வந்து இப்போ என்ன செய்ய போறாங்க? ஆமா, அனிதா வீட்டுல போய் ஒரு நாடகத்தை போட்டாரு. இப்ப இதெல்லாம் அடுத்து என்ன செய்ய போறாரு, அடுத்தடுத்து என்ன செய்ய போறாரு, நீட்டு ஒழிப்புக்கு என்ன பண்ண போறாரு, இப்போ எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால குறிப்பா நான் சொல்றது வந்து மாநில உரிமைகள், அதுதான் தமிழ்நாட்டுடைய அடிப்படையான விஷயம். அதுக்கு மேலதான் எல்லாமே வளர்ச்சி திட்ட பணிகள் இதெல்லாமே இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலதான் நீங்க எல்லாத்தையுமே கட்டணும். இந்த ஃபவுண்டேஷனே எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பதற்றம் எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. இல்ல இந்த காங்கிரஸை இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்கல்ல, இந்த காங்கிரஸை வந்து விஜய் எந்த அளவுக்கு பேசினாரு பிரச்சாரத்தை சமயத்துல அப்படின்னா, இந்த காங்கிரஸ்ல வந்து காங்கிரஸை வந்து பண பாக்கெட்ல போட்டுட்டாரு, பணம் கொடுத்து வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு ஸ்டாலின் அப்படின்னு விஜய் பேசினாரு. அதாவது காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் வாங்கிட்டாரு, ஆனா உண்மையான காங்கிரஸ் எங்கிட்ட இருக்கு, அவர் வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டாரு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் விஜய். கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸ பையில போட்டுக்கிட்டாங்க யாரு, ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது, நம்ம பக்கம் நிக்குது. சிறுபான்மை மக்களோட அந்த திமுக சாயம் வெளுத்து போச்சு. இந்த விஜய் என்னடானா மதச்சார்பற்ற கொள்கையோட உண்மையான ஒரு முகமா இருக்கிறானே, இந்த சிறுபான்மை மக்கள் வேற இந்த விஜய் பக்கம் தானே நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டு. இப்ப அந்த பணம் கொடுத்த வாங்கின காங்கிரஸ் சொன்னார் இல்லையா, அந்த எம்எல்ஏக்கள் தான் இப்போ ஒரு கூட்டணியில் வச்சுட்டு இருக்காரு. அப்ப இவரு எதை கொடுத்து வாங்கியிருப்பாரு? ஆமா, அப்ப வந்து ஸ்டாலின் மட்டும் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு, இவங்களுக்கு ஃப்ரீயா விஜய்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, திருச்சியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பேசினாரு. பாதி கதர் கூட்டணி, பாதி மீதி காவி கூட்டணி. ஆமா, கூட்டணி பாஜகவும் திமுகவும் ஒண்ணு, இப்படி எல்லாம் விஜய் பேசினார். கொள்ளையடிக்க இதுவரைக்கும் எப்படி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த காங்கிரஸ்ல இருக்கிற சிலரை கையில பணப்பையில போட்டுக்கிட்டு சிறுபான்மை மக்களை ஏமாத்த ஒரு நேரடி பாதி கதர் கூட்டணி,
அப்புறம் இந்த மற்றும் பலர் கூட்டணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதோட டெல்லி ஓனரோட ஒரு கொல்லைப்புற கள்ள கூட்டணி, அதாவது பாதி காவி கூட்டணி, கொள்கைன்னு ஏமாத்துறாங்க. அதனால இந்த திமுகவையும் நம்பாதீங்க, இந்த பாஜகவையும் நம்பாதீங்க. ரெண்டு பேரும் வேற வேற கூட்டணி எல்லாம் கிடையாது, ஒரே கூட்டணி தான். ரெண்டு பேரையும் நம்பாதீங்க, இதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம். அதாவது எல்லாமே இதுதான், கான்ஸ்பிரசி தான். காசு கொடுத்துதான் காங்கிரஸ் கூட்டணியை ஸ்டாலின் வச்சுக்கிட்டாரு அப்படின்றது. அப்ப நான் காசு கொடுக்காமலே இவங்க ஃப்ரீயா வந்துட்டாங்க அப்படின்னு மக்கள் நம்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, அடிக்கடி அவங்க பேசுறது என்ன, மன்னர் ஆட்சி. திமுகவை விமர்சிச்சு பேசும்பொழுது மன்னர் ஆட்சி, தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்கிறப்ப மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டி ஆமா அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. இப்படி எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது ராகுல் காந்தி யார்? அவர் வந்து மன்னராட்சி கிடையாது, அவர் வந்து பெரிய மன்னர் இல்லையா? நேரு காலத்துல இருந்து எவ்வளவு பெரிய பரம்பரையா வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு ராகுல் காந்தி, அந்த குடும்பத்துல வந்த ராகுல் காந்தி கூட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு, நான் அப்பயே கூட கேட்டேன், எங்க மன்னராட்சின்னு சொல்றீங்க, ஆனா காங்கிரஸ் கூட்டணி பேசிட்டு இருக்கும் போதே அந்த கேள்வி வந்துச்சு, ஏன் காங்கிரஸ் வந்து மன்னராட்சி கிடையாதா, அங்க மட்டும் வாரிசு அரசியல் கிடையாதா? அப்ப வாரிசு அரசியல் இவங்க சொல்றது, மன்னராட்சியை வீழ்த்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம்னு சொல்றது எல்லாமே வந்து ராகுல் காந்தி மேலேயும் இருக்குது. ஆமா, எல்லாமே வந்து வெறும் மக்களை ஏமாற்றுவதற்காக தான் டிவிக்கு பேசியிருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு மன்னராட்சி மீது அதை ஒழிக்கணும், வாரிசு அரசியல் குடும்ப அரசியலை ஒழிக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி போயிட்டு ராகுல் காந்தி கூட கூட்டணி வைக்க முடியும்? என்ன லாஜிக் இருக்குது? இந்தியாவுக்கே குடும்ப ஆட்சி இருக்கலாமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றது என்ன நிலைப்பாடு? அதை தான் அவங்க எடுத்திருக்காங்க டிவிக்கு. இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, விஜய் ஆட்சி அமைப்பாரா, என்னென்ன நெருக்கடி வரும்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.